ஹை ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபில்லட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிம், எக்ஸ்டெண்ட் அண்ட் ஸ்ப்ளிட். இந்த 3 டூலை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அது ஃபஸ்ட் எடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபில்லட் கமாண்ட். ஃபில்லட் கமாண்டோட ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா Shift+F. இந்த கீபோர்டு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில்லட் கமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதேமாதிரி வந்து ஃபில்லட் கமாண்ட் வந்து நம்ம எப்போலாம் யூஸ் பண்ணுவோம்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஷார்ப்பர் எட்ஜஸ் இருக்குது, அந்த எட்ஜஸ் வந்து எனக்கு ஷார்ப்பராக வேணாம், எனக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு அந்த இடம் வந்து கொஞ்சம் மொன்னையாக வேணும் அப்படிங்கிற போது நம்ம வந்து ஃபில்லட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி வந்து நம்ம ஷார்ப்பர் எட்ஜஸ்லாம் இல்லாமல் வந்து அந்த மாதிரி ஒரு மொன்னையாக வந்து க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து குயிக் இம்பேக்டோட ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு பொருளை கீழே போடுறப்ப ஷார்ப்பான எட்ஜஸ் அந்த டக்குன்னு வந்து பிரேக் டவுன் ஆகிடும். இதுவே வந்து ஒரு ஃபில்லட் அப்ளை பண்ண ஏரியாவாக இருந்துச்சுன்னா அந்த எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து டக்குனே உடையாது. அந்த ஏற்படக்கூடிய இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகிடும் ஃபில்லட்டை கேவச்சில் இருக்கும்போது. ஓகேவா, இதான் வந்து ஃபில்லட்டோட யூசேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிம் கமாண்டு, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாதெல்லாம் வந்து டிலீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் கமாண்டு இருக்கிற ஏதாச்சும் ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் இருக்குது, அது 2-3 லைன் தான் நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இது 4 டூலையும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்து நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் டூலோ இல்லை இந்த சர்க்கிள் டூலோ இல்லை அந்த ஆர்க் டூலோ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியலனா நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்து வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூசேஜ் ஆகும். ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்க போகிற டூல் எல்லாமே வந்து இதோட டிபெண்டன்ட் டூல் தான். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கெல்லாம் என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து இங்கே வந்து மாடிஃபை பண்ண போகிறீங்க. ஓகேவா, மாடிஃபைங் டூல் மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் வந்து ஷிஃப்ட் வந்து வச்சு ஃபில்லட் கமாண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியா ப்ளஸ் இந்த ஏரியா கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்க் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த ஆர்க்கோட பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஏரோ வந்து எதுக்குன்னா அதாவது அந்த ஆர்க்கோட ரேடியஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, இது நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ரேடியஸுங்கிற ஏரியாவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்படியும் இல்லையா, நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த ஆர்க்கை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி உங்களால் வந்து ரேடியஸ் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆர்க்கை வந்து மூவ் பண்ண ட்ராக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரேடியஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக முன்னாடி வந்து 45 அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, இதான் வந்து இந்த ஏரோவோட யூசேஜ். ஓகேவா, நீங்கள் வந்து ஆர்க்கோட ரேடியஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூசேஜ் ஆகும். ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு போதும், எனக்கு வந்து 26ங்கிறது ஓகே அப்படிங்கிற போது, எனக்கு வந்து ரேடியஸ் வந்து ஓகே அப்படிங்கிற போது நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி இந்த வந்து எஸ்கேப் ஃபில்லட் வந்து கொடுக்கக்கூடாது. இந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இந்த டூல் வந்து ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது நீங்கள் வந்து லெஃப்ட் கிளிக் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணணும். நீங்கள் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு மவுஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு டிக் மாதிரி போட்டு காமிக்குது. இந்த வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நீங்கள் வந்து இந்த ஓகே எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த ரேடியஸில் எனக்கு வந்து ஓகே ஃபில்லட்டு அப்படிங்கிற போது நான் வந்து லெஃப்ட் கிளிக் ஒரு தட்டு கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரேடியஸ் ஃபில்லட் வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரிம் கமாண்ட் ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு அன்வான்ட் லைன்ஸோ இல்லை அன்வான்ட் ஸ்கெட்சஸ் என்டிட்டிஸ் வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணுறதுக்கு தான் அந்த ட்ரிம் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு லைன் வந்து இப்படி க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த லைன் வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து டெலிட் ஆகக்கூடாது. இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற ஏரியாவை மட்டும் நான் வந்து லைனை மட்டும் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த லைன் தேவையில்லை, அதே மாதிரி இந்த லைனும் எனக்கு தேவையில்லை. அப்படிங்கும்போது நான் டேரெக்டாக டெலிட் பண்ண நமக்குறேன்னா எனக்கு டோட்டலாக டெலிட் ஆகுது. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவில் மேட்ச்சு இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற ஏரியாவில் வந்து எனக்கு வந்து டெலிட் ஆகலை. ஓகேவா, அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரிம் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இந்த லைனை வந்து கிளிக் பண்ணால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனும் வந்து மெர்ஜ் ஆகிற பாயிண்ட் வந்து எனக்கு வந்து டெலிட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா, அதே மாதிரி தான் இந்த லைனை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து அந்த 2 லைனும் மெர்ஜ் ஆகிற பாயிண்ட் வந்து எனக்கு வந்து டெலிட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா, இது ஒரு மெத்தட். இதுவே வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம், நான் கிளிக் பண்ணலாம், இப்போ டெலிட் பண்ண விரும்பல, எனக்கு டக்குன்னு வேலை முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் மறுபடியும் Ctrl+Z அமைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு டக்குன்னு எல்லா லைனும் டெலிட் ஆகணும். இந்த அன்வான்ட் லைன் எக்ஸ்ட்ராவாக வெளியில் நீட்டி கேட்குற லைன் எல்லாத்தையும் எனக்கு டெலிட் பண்ணணும். அப்படிங்கிற போது நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரிம் கமாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ண வேண்டியதான். ஒரு லைன் மாதிரி கர்வேச்சர் மாதிரி கிரியேட் ஆகிட்டு வருது பார்த்திங்களா, அந்த கர்வேச்சரோட நான் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த இழுத்து போகிறனோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த லைன்லாம் வந்து டெலிட் பண்ணிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தேவையான ஷேப் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா, இந்த மாதிரி தான் ட்ரிம் கமாண்ட் வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் கமாண்டுங்கிற ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த இதுவே பார்ப்போமே. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஃபில்லத்தை வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஏரியா வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகேவா, எதுவுமே எந்த ஒரு லைனுமே இல்லாமல் ஒரு ஓப்பன்டு ஸ்கெட்சாக வந்து இருக்குது. இப்படிங்கிற மாதிரி நான் வந்து க்ளோஸ்டு ஸ்கெட்சாக வந்து க்ரியேட் பண்ணேன்னா எனக்கு வந்து எப்பயுமே பெஸ்ட்டு. என்னால் அதுலேருந்து என்னால் வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிற போது நான் வந்து எக்ஸ்டெண்டுங்கிற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து லைனை போட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த லைனை மெர்ஜ் பண்ணிட்டா நம்மளுக்கு க்ளோஸ் ஸ்கெட்ச் வந்து கிடைக்கப்போகுது. அப்படிங்கிற போது நான் இந்த லைனு ப்ளஸ் வந்து எவ்வளோ தூரம் வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து எடிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த லைனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து எங்கே வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த லைனோட சேர்த்து நான் வந்து காமிச்சிட்டேன். உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதோட க்ளோஸ்டு ஸ்கெட்சாக வந்து எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா, இதான் வந்து எக்ஸ்டெண்ட் என்டிட்டியோட யூசேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 வெர்டெக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, 1 2 3 4. ஓகேவா, 4 இருக்குது. இப்போ எனக்கு அடிஷ்னலாக வந்து இந்த லைன் வந்து மெர்ஜ் ஆகிற இன்டர்செக்ட் ஆகிற வந்து லைனையும் வந்து எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்டாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்படிங்கிற போது நான் வந்து ஸ்ப்ளிட்டுங்கிற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த 2 ஏரியாவும் இன்டர்செக்ட் ஆகிற பக்கத்தில் கொண்டு போனோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் வந்து காமிச்சிட்டு. இந்த சிம்பிள் வந்து என்னன்னு சொல்ல வருதுன்னா இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து கோயின்சிடென்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து காமிச்சிட்டு. ஓகேவா, இப்போ நான் வந்து அந்த ஏரியாவை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே ஒரு ஸ்ப்ளிட் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. அதாவது ஒரு பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு, இல்லைனா வந்து வெர்டெக்ஸ். ஓகேவா, இப்போ நான் வந்து அதே மாதிரி இந்த ஏரியாவை நான் வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஏரியாவில் வந்து ஒரு வெர்டெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஓகேவா, இதுதான் வந்து ஸ்ப்ளிட்டோட யூசேஜ். நம்மளுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரேண்டமாக வந்து இதோட சென்டர் பாயிண்ட்டில் வேணும் அப்படிங்கிற போது நான் அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து வச்சு கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வெர்டெக்ஸாக வந்து அதாவது இது ஒரு பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. இல்லை எனக்கு மிடில் இங்கேயே க்ரியேட் பண்ணால் போதும். ரேண்டமாக நீங்கள் வந்து எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் எங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிடும் லைன் வந்து. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஒவ்வொரு லைனும் இந்த கிளிக் பண்ண பக்கத்தில் போனேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு லைனாக சின்ன லைனாக காமிக்குது, இது ஒரு சின்ன லைனாக காமிக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு லைனை கன்சிடர் பண்ணிச்சு. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது டோட்டலாக இது ரெண்டும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் வந்து ஒரு லைனாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட் வந்து பிரித்து கொடுத்தனால எனக்கு வந்து நிறைய லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா,